ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒருத்தரான் நாங்கள் வந்தால் அதுக்குள்ளார ஆகிடுவாயிடுச்சு. இந்த மெசேஜ் வேறு வந்துக்கிட்டே இருக்கும். தம்பி 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 சே, பின்னாடிலேருந்து முன்னாடிலேருந்து போட்டான். செம கிட்ட போய்ட்டு அடிக்கிற கண்ணு. ஆனால் என்ன நல்லா தான் அடிக்கும். எவனும் ஒருத்தன் மேலே இருக்கிறானே. எவன்டா அவனே கீழே இறங்கிட்டான். அம்மாலோ ஐயா, முன்னாடிலேருந்து பின்னாடிலேருந்து தான் போடுறாங்க. அப்புறம் நினைக்கிறேன் நம்ம 4 அவங்க என்ன 2வா? செம. அவனுக்கு இப்போ டாப் பர்சன் கிடச்சிக்கிது. நாங்கள் ஒருத்தனும் இங்கே எங்கே 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 முன்னாடியும் பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. கேடியை மட்டும் தான் எனக்கு அடிக்க மாட்டேங்கிறாரான். கஷ்டமே கேடியே. நம்ம 4ஆவதா கில் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு வந்தான். இங்கே பாருங்களேன், யாரோட டீமை சொல்கிற அப்படின்னு கேட்டு ஒருத்தன் சொல்கிறான். ப்ரோ இது உங்கள் டீமு, என் டீம் இல்லைன்னு சொல்லிடுறான். சரின்னு போனால் அவனும் நம்ம டீமுக்கு ஈக்குவலாக வந்துட்டான். சரி இனிமேட்டு முடியாதுன்னு கீழே இறங்கி செம அப்கிரேட் ஆகிடுச்சா கண்ணு. மேலே ஒருத்தனுமே மாட்ட மாட்டேங்கிறான். கிடச்சா எங்கே ஒருத்தன் தான். எவன் சுத்தவன், எவன்டா அவன் எறிகிறவன்? முன்னாடிலேருந்து தம்பி தம்பி அடிச்சுட்டல இருப்பாட்டுக்கிறேன். கேடியும் 5 எடுத்துக்கிறோம். இப்போ மேலே போய்ட்டா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அடிக்கணும். அதான் இனிமேட் நம்மளோட வேலை. செம. நம்ம டீம்மேட் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க, நம்மளும் நம்ம போட வர மாட்டேங்குது. அப்போ கஷ்டப்பட்டு போட்டோம் பாருங்கடே. எனிமியா? புல் தம்பி என்னை கம்முனு விடு. விட்டா போட்டுறான் லெவல் அப்கிரேடு. செம ஆகஸ்ட்டு இனிமேட் மேலே இருக்கிறான். ஆல்ரெடி கீழே உண்டா சாவான்னு சாவு. மேலடா எனிமிஸு. சரி அப்போ இனிமேட்டு எனிமிஸ் கீழே இறங்கிடுவாங்க. பாருங்க எப்படி மேலே ஏறினாங்க. நான் காமிக்கிறேன். எங்க பின்னாடி சைடா முன்னாடி சைடா சேர்த்து அடிக்கிறாங்க. ஐயோ நானா எனிமி, நான் எங்கண்ணா போகிறேன்? என் வேற ஒரு குட்டு விளக்கு வாங்கிட்டு வரான். அதுக்குள்ளார நம்மளை போட்டான். குட்டு வழக்குன்னு சொன்னான். குட்டு வழக்குன்னு சொன்னான் தப்பாடா. சரி போனா ஐயோ மேலே ஒருத்தர் இருக்கிறானே. இந்த பூசணிக்கா மண்டையை இன்னைக்கு நம்ம போட்டுதான் ஆகணும். அதுக்குள்ளார நம்மளும் ஒரு பூசணிக்கா மண்டையை போட்டான். சரி இனிமேட்டு இந்த கேமுக்குள்ளார உருப்பிடியானோன்னா போய் உருப்பிடியாக விளையாடி ஆகணும். பாருங்களேன் யார் டீமில் போய் யார் டே முன்னாடியும் பார்க்கணுண்டா. பின்னாடி பட்டா மட்டும் பட்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். பாருங்க கீழே வந்துட்டான். சாகடிச்சிட்டோன்னு நினச்சோம் சந்தோஷமாக. அவனை சரி பாஸ் நான் சாகுறேன்னு சொல்லிட்டு அவனை போய் செத்துட்டான். சரி நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல வேலை தான் நான் நினச்சேன். சரின்னு ஓடி போய் போட்டால் மேலே ஒருத்தர் இருக்கிறான். எப்படா மேலே ஏறுறீங்கன்னு எனக்கே டவுட்டு. எப்படி ஏறுறான்? ஐயோ ஜோன் ரெடி. நாங்கள் எங்கே ஒரு ஏற வழி இருக்கிறே அப்படின்னா வெட்டரை கொடுத்துட்டாங்கடே. ஆஹா எனிமிஸ் மேலே இருக்கிறாங்க. என்ன தெரியடா மாடிக்கிறாங்க எனிமிஸ் எல்லாம். பாப்பா இங்கே பார்க்கணும். தம்பி தம்பி அப்படின்னு சொன்னால் போட்டான். நாங்களும் 8 அவங்களும் 8 தான். வெக்டரான் வச்சுக்கிறோம். நான் எடுக்கடா முடியல அவ்வளோ பாயிண்ட்ஸை. எவன்டாவன்? ஏங்க இங்கே பாருங்கண்ணே, ஒருத்தன் நம்மளோட டீமை போட்டவன். ஏன்டா இப்படிலாம் படுத்து கிடக்குறான். அப்பா செம. அங்கே பாரு எனிமி யாரை சொல்கிற? போகாட இங்கே எவன் அடிக்கிறவன்?
பாருங்க 2 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே கண்ணே அரை வித்தியாசம். ஏன்டா மாட்டவே மாட்டேங்கிறீங்க. சரி லெவல் அப்கிரேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கும் பட்டு அவங்களுக்கும் பட்டு. நாங்கள் வீட்டுக்கு மேலே விட்டுக்கிறோம். எவ்வளோ ஒரு பொண்ணு மட்டும் இறங்குறா தெரியல. நம்ம இங்கே இறங்கி விட்டுட்டு நல்லதான். ஆனால் அப்போ தான் எனிமிஸ் ஈஸியாக போட முடியும். இல்லைனா கூட நம்மளால போட முடியாது. அப்பா லெவல் அப்கிரேடா செம. பாருங்க லெவல் அப்கிரேட் ஆனாலும் ஒருத்தன் கூட மாட மாட்டேங்கிறான். டேய் எங்கடா பாருங்களேன் அடி செட்டான். கீழே இறங்கியே போய் அடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 12 அவங்களுக்கு இப்படி தான் படிக்கணும்னு. இன்னும் ஒரு 3 கில்லு எடுத்தால் போடும். நான் கீழே தான் இங்கே எனிமிஸாக அவ்வளோவா இருக்கிறாங்க. மேலே அவ்வளோவா இல்லை. சமடே கிரினைட்டு 2 கின் நானே போட்டுடலாம். போடுறா கிரினைட்டை நம்ம தம்பி. ஐயோ இன்னும் ஒன்றானா. டேய் அடிக்க தெரியுமா அடி சா. we are the winner. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.